வெல்கம் டு டிஆர்பி டிஆர்பி கோச்சிங் சென்டர் for zoology. இன்னைக்கு வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோவோட டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸோட ஒரு சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ டுடே we are going to look at the light microscopy and different types of microscope available for our research aspects. சரிங்களா? ஸோ என்னென்ன டைப் ஆஃப் மைக்ரோஸ்கோப் வந்து அவைலபிள், அது வந்து ஒரு முக்கியமான பார்ட்டாக கொடுத்துருக்காங்க நம்மளுடைய யூனிட்ல. சரிங்களா? ஸோ வி மஸ்ட் பி தரவ் வித் தீஸ் ஆஸ்பெக்ட்ஸ். சரிங்களா? ஸோ அட்லீஸ்ட் வந்து 4 கொஷின்ஸ் வந்து வரும். சரிங்களா? ஸோ அடிஷ்னலி ஐ வாண்ட் டு மென்ஷன் தட் நிறைய பேர் வந்து நம்ம எம்சிக்யூஸ், அதாவது ஆன்லைன் டெஸ்ட் பேச்சஸ் வந்து கேட்குறீங்க. ஸோ வி ஆர் ரியலி ஹாப்பி வித் தட். பட் அடிஷ்னலாக வந்து பார்த்தோம்னா தியரிட்டிக்கலாகவும் பார்க்கணும், பட் அதோட டெஸ்ட் பேச்சஸும் வாங்கி போடணும். சரிங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் வந்து வி ஆர் ப்ரொவைடிங் 3,500 கொஷின்ஸு விச் இன்க்ளூட்ஸ் போத் அவர் ஜுவாலஜி சப்ஜெக்ட் அண்டு நம்மளுடைய எஜுகேஷன் மெத்தடாலஜி சப்ஜெக்டும் வந்து இன்க்ளூட் ஆகும் அந்த 3,500 கொஷின்ஸில். சரிங்களா? ஸோ தினமே வந்து ஒரு டெய்லி வந்து வி வில் சென்ட் எ லிங்க் த்ரூ வாட்ஸ்அப் அண்ட் யூ வில் பி ஏபிள் டு அட்டெண்ட் as many as 100 கொஷின்ஸ். 100 கொஷின்ஸில் பர் டேல வந்து நீங்கள் உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ தினமே வந்து நாங்கள் வந்து எங்களோட டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா we'll send you 100 questions in a single link, and you will be able to submit. சரி, நீங்கள் சப்மிட் பண்ணாவே வந்து உங்களுடைய ஸ்கோர் ஒவ்வொரு யூனிட்ல என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தோன்னா ஒரு செல்ஃப் டெஸ்டிங் தான். ஸோ இது மார்க் ஷேர் பண்ணுறது, நம்ம நம்ம அதிகமாக படிச்சிருக்கோம் கம்மியாக படிச்சிருக்கோம் அந்த மாதிரிலாம் இல்லை. நம்ம அந்த பர்டிகுலர் யூனிட்ல நம்ம எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கோம், ஸோ அதை வந்து யூ வில் பி ஏபிள் டு டெஸ்ட் பை யுவர் செல்ஃப். சரிங்களா? ஸோ அதுக்கு தான் இந்த டெஸ்ட் பேட்சஸ். அண்ட் வி வில் நாட் ஷேர் திஸ் மார்க் வித் எனிபடி எல்ஸ். சரிங்களா? உங்களுக்கு உங்களுடைய மார்க் தெரியும், மற்றவங்க யாருக்கும் நாங்கள் வந்து ஷேர் பண்ண மாட்டோம். சரிங்களா? ஸோ வித் தட் பீயிங் செட் ஐ வில் கெட் டு தி டுடேஸ் லெசன். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தோம்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் லைட் மைக்ரோஸ்கோபி அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மைக்ரோஸ்கோபி. சரிங்களா? ஸோ அதோட பேசிக் பிரின்சிபிள்ஸ் நம்ம பார்த்தா போதும். ஏன்னா பேசிக் லெவல் தான் நம்மளுக்கு கொஸ்டின் கேட்பாங்க வித் ரிகார்ட் டு மைக்ரோஸ்கோபி. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாமே அப்படின்னு பார்த்தோம்னா லைட் மைக்ரோஸ்கோபி அண்ட் விச் யூசஸ் விசிபிள் லைட் இந்த ஸ்பெக்ட்ரம்ல தான், இந்த நானோமீட்டர் ஸ்பெக்ட்ரம்ல என்னன்னு பார்த்தோம்னா நம்ம அந்த லைட் மைக்ரோஸ்கோபி வந்து ஒர்க் ஆகுது. சரிங்களா? அந்த 400 to 700 நானோமீட்டர்லாம் என்ன பண்ணுன்னு பார்த்தோம்னா விசிபிள் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் லைட்னு சொல்லுவோம். ஸோ அதில் தான் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த லைட் மைக்ரோஸ்கோப்பியே வந்து இயங்குது. அதை ஞாபகம் வச்சுங்க. அண்ட் வி யூஸ் தி லென்சஸ் டு மேக்னிஃபை தி இன்கமிங் லைட்டு. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து ஃபண்டமெண்டல் டூல். ஸோ முதல்ல என்னன்னு பார்த்தோம்னா செல் பயாலஜின்னு பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு மெயின் ஆஸ்பெக்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா லைட் மைக்ரோஸ்கோபி தான். ஸோ தி தி மோஸ்ட் ஏன்ஷியன்ட் டைப் ஆஃப் மைக்ரோஸ்கோபி என்னன்னு பார்த்தோம்னா சிம்பிள் மைக்ரோஸ்கோப் அண்ட் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பு. அண்ட் சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பி தான் வந்து அதில் வந்து நியூமெரிக்கல் அபர்ச்சர் அண்டு அப்ஜெக்டிவ் லென்ஸுமே இருக்காது. சரிங்களா? ஸோ ஒன்லி ஒரு லென்ஸ் தான் இருக்கும். பட் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பில் வந்து அப்ஜெக்டிவ் லென்ஸு அண்டு ஆக்யூலர் லென்ஸ் ரெண்டுமே இருக்கும். சரியா? ஸோ அது ஞாபகம் வச்சுங்க. ஓகே. ஸோ இதன்படி பார்த்தோம்னா பேசிக் பிரின்சிபல் என்னன்னு பார்த்தோம்னா லைஸ் பாசஸ் through the specimen and which gets the light வந்து which gets reflected back to the objective lens. சரிங்களா? ரிஃப்ளெக்டட் பேக் டு தி அப்ஜெக்டிவ் லென்ஸ். சரிங்களா? ஸோ ஒரு லென்ஸ்ன்னு நீங்கள் பார்க்கும்போது இந்த ஸ்பெசிமனுக்கு இருக்கு, இதுதான் வந்து ஸ்பெசிமன் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கிருந்து என்ன வரும்னு பார்த்தா கோன் ஆஃப் லைட் வரும். இது என்னன்னு பார்த்தோம்னா அப்ஜெக்டிவ் லென்ஸு. இது என்னன்னு பார்த்தோம்னா ஆக்யூலர் லென்ஸ். நம்ம பார்க்கக்கூடிய கண்ணில் வச்சு நம்ம பார்ப்போம் பார்த்தீங்களா, இது என்னன்னு பார்த்தோம்னா ஆக்யூலர் லென்ஸ். ஞாபகம் வச்சுங்க. ஸோ இது என்னன்னு பார்த்தோம்னா அப்ஜெக்டிவ் லென்ஸ். இதுவும் நம்ம கேட்கறதுக்குள்ள பேசிக் கொஸ்டின்ஸ் தான் நமக்கு வரும். என்ன வச்சுங்க, லைட் மைக்ரோஸ்கோப்பில் ஸோ இம்பார்ட்டன்ட் எதுன்னு பார்த்தோம்னா தி ரெசல்யூஷன் வந்து ஆல்வேஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தி அப்ஜெக்டிவ் லென்ஸ். சரிங்களா? அப்ஜெக்டிவ் லென்ஸு அதில் தான் என்னன்னு பார்த்தோம்னா இந்த கோன் ஆஃப் லைட்டு இது மேலே வரும். ஓகேங்களா? இங்கே வந்து கண்டென்சர் இருக்கும். இந்த கண்டென்சர் வந்து என்ன பண்ணணும்னா இந்த லைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணி அது மேலே என்ன பண்ணும்,
அந்த ஸ்பெசிமென் மேலே இது பண்ணும், அதாவது இன்ஜெக்ட் பண்ணும் அந்த லைட்டு. அதுக்கப்புறம் அந்த லைட் வந்து இட் பாசஸ் த்ரூ தி ஸ்பெசிமென். அப்புறம் அங்கிருந்த டீட்டெயில்ஸ் வந்து கொண்டு போயிட்டு எங்கே சேர்க்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் லென்ஸில் சேர்க்குது. ஸோ இது என்னன்னு பார்த்தோம்னா அப்ஜெக்டிவ் லென்ஸு. அதுக்கப்புறம் வந்து அந்த லைட் வந்து பாசஸ் த்ரூ திஸ் ஏரியா. அந்த இதுதான் வந்து ஆக்யூலர் லென்ஸு. ஸோ இந்த ரெண்டுமே என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா which gives you the magnified image. Magnified image ஞாபகம் வச்சுங்க, சரிங்களா? ஸோ magnified image வந்து will be focused on your retina, ஓகேங்களா? ஸோ அது வந்து டிடெக்ட் பண்ணும் உங்களுடைய இமேஜ், சரிங்களா? ஸோ இதான் பார்த்தா கண்டென்சர் எதுக்கு பண்ணுது? இது கண்டிப்பாக வந்து பேசிக் கொஸ்டின்ஸ் தான் வந்து மைக்ரோஸ்கோப்பியில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கேட்கறதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு இருக்கு, சரிங்களா? கண்டென்சர் என்ன பண்ணால் லைட் வர இன்கமிங் லைட் வந்து கண்டென்ஸ் பண்ணி ஸ்பெசிமென் மேலே செலுத்தும். அந்த ஸ்பெசிமென் மேலே அந்த லைட் வந்து இட் பாசஸ் த்ரூ தி ஸ்பெசிமென். அந்த ஸ்பெசிமெனுக்குள்ள ஊடுருவி வந்து வெளியே வரல. இது வெளியே தான் என்ன வருதுன்னு பார்த்தோம்னா லைட் வந்து அந்த அப்ஜெக்டிவ் லென்ஸுக்கு போகுது. இந்த அப்ஜெக்டிவ் லென்ஸ்லேருந்து என்ன போகுதுன்னா இந்த லைட் வந்து இந்த ஆக்யூலர் லென்ஸுக்கு போகுது, சரிங்களா? ஸோ இப்படிதான் வந்து மேக்னிஃபை ஆகுது நம்மளுடைய ஆப்ஜெக்ட், ஓகேங்களா? ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்சிடென்ட் லைட்டு. ஸோ கண்டென்சர்லேருந்து ஸ்பெசிமென் மேலே விழக்கூடிய லைட் என்னன்னு பார்த்தோம்னா இன்சிடென்ட் லைட்னு சொல்லுவோம். அண்டு ஸ்பெசிமென்லேருந்து வெளியே வரக்கூடிய லைட் என்னன்னு பார்த்தோம்னா ரிஃப்ராக்டிவ் லைட்டு, சரிங்களா? ஸோ அந்த லைட் கெட்ஸ் ரிஃப்ராக்டட் டு சர்டன் எக்ஸ்டென்ட், சரிங்களா? அந்த ரிஃப்ராக்டட் லைட் தான் வந்து கேப்சர்ட் பை தி அப்ஜெக்டிவ் லென்ஸு. அண்ட் இந்த அப்ஜெக்டிவ் லென்ஸ் வந்து வில் பாஸ் தி இன்ஃபர்மேஷன் டு தி ஆக்யூலர் லென்ஸு. இங்கே தான் நம்ம வந்து ஹியூமன் ஐ வந்து நம்ம பார்ப்போம். இங்கே வந்து ஹியூமன் ஐ வந்து நம்ம பார்ப்போம், சரிங்களா? ஸோ இது வந்து ஆக்யூலர் லென்ஸு, இது அப்ஜெக்டிவ் லென்ஸு, இது வந்து கண்டென்சர், இது வந்து ஸ்பெசிமென், ஞாபகம் வச்சுங்க, சரிங்களா? ஸோ ஒவ்வொரு ஸ்பெசிமெனுக்குமே வந்து ஒரு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கும், சரிங்களா? ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வச்சு தான் நம்மளுடைய ரெசல்யூஷனே இருக்கு, ஞாபகம் வச்சுங்க. ஸோ இது எல்லாமே வந்து பேசிக் கான்செப்ட்ஸ் இன் மைக்ரோஸ்கோபி, ஞாபகம் வச்சுங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் கோ டவுன். ஸோ எதை வந்து நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா செல்லோட சைஸு, ஷேப்பு, நம்பர், ஓகேங்களா? அண்ட் பேசிக் ஆர்கனைசேஷன், அதோட செல் ஆர்கனைசேஷன் என்னன்னு பார்க்கலாம். அண்ட் இன் மோர் பர்டிகுலர்னு பார்த்தோம்னா நியூக்ளியோலஸ், குளோரோபிளாஸ்ட் அண்ட் வேக்யூல்ஸ், இந்த செல் ஆர்கனைசேஷன் வந்து வில் பி ஏபிள் டு சி, ஓகேங்களா? அண்ட் மைக்ரோஸ்கோப்பிலே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மைக்ரோஸ்கோப்பி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லைவ் செல் இமேஜிங்கு, அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ் கான்ட்ராஸ்ட் மைக்ரோஸ்கோப்பி, டெம்மு, இது எல்லாமே வந்து நாங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் டியூரிங் அவர் ரிசர்ச் பீரியடில், சரிங்களா? ஸோ நம்ம எல்லாருமே வந்து அட் யூனிவர்சிட்டி லெவலில் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா யூ குட் ஹவ் ஹேட் அ அக்சஸ் வித் திஸ் மைக்ரோஸ்கோப்பி, ஞாபகம் வச்சுங்க, சரிங்களா? ஓகே, ஸோ லெட் மீ erase this one. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து வில் பி ஏபிள் டு சைட்டோஸ்கெலிட்டன் எல்லாம் வந்து நம்ம எப்படி பார்க்க முடியும்னா திஸ் கேன் பி சீன் ஒன்லி வித் த ஹெல்ப் ஆஃப் ஸ்டெயின், சரிங்களா? தட் கேன் பி சீன் த்ரூ ஃப்ளூரசன்ட் மைக்ரோஸ்கோப்பி. ஃப்ளூரசன்ட் மைக்ரோஸ்கோப்பி வந்து யூசஸ் தி டைஸ், சரிங்களா? சாயங்கள் வந்து யூஸ் பண்ணுவோம், ஞாபகம் வச்சுங்க, ஓகேங்களா? ஓகே, ஸோ லெட் மீ erase this one. அண்ட் வந்து ரிசால்விங் பவர் ஆஃப் மைக்ரோஸ்கோப்பி, சரிங்களா? இந்த ரிசால்விங் பவர் என்னன்னு பார்த்தோம்னா எந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய ரிசால்விங் பவர் ஆஃப் மைக்ரோஸ்கோப்பி, டிஃப்ரெண்ட் மைக்ரோஸ்கோப்பி இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளால பண்ண முடியும் யூசிங் த ஃபார்முலா which is given by Ernest Abbe's formula, சரிங்களா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரெசல்யூஷன். ஒரு இமேஜோட ரெசல்யூஷன் வந்து எதை பொறுத்து அமையுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 3, ஓகேங்களா? இந்த வேவ் லென்த் நம்ம ஒயின் இந்த மாதிரி போடுவோம். வேவ் லென்த் ஆஃப் தி ரேடியேஷன் என்னது? அந்த ஸ்பெசிமென்ல இருந்து வெளியே வரக்கூடிய ரேடியேஷன் வேவ் லென்த் என்ன பண்ணுதுன்னா அந்த ரெசல்யூஷன் தீர்மானிக்குது. இன் அடிஷன் டு தட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், ஓகேங்களா? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் நான் ஏற்கனவே சொன்னேன். இது என்னது? ஸ்பெசிமென்னு. இது வந்து அந்த பிளேட்டு. இதுக்கு கீழே என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கண்டென்சர். உள்ள வரக்கூடிய லைட்டை ஃபோக்கஸ் பண்ணி இந்த ஸ்பெசிமெனுக்கு அனுப்புது, ஓகேங்களா? இது என்னன்னு பார்த்தோம்னா ஸ்பெசிமெனு. இது ஸ்பெசிமெனு. இதுலேருந்து ஊடுருவி அந்த லைட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாமே வந்து வெளியே போகும், சரிங்களா? இதுதான் வந்து கேப்சர்டு பை தி அப்ஜெக்டிவ் லென்ஸ்.
இதுதான் கேப்சர்ட் பை தி அப்ஜெக்டிவ் லென்ஸ். சரிங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் லைட் எல்லாம் இங்க படுது, குவிக்குது. அப்புறம் இந்த பக்கம்லாம் லைட் போச்சுன்னா அப்படின்னு பார்த்தோம்னா இதெல்லாம் வந்து will not be captured by the objective lens. அது ஞாபகம் வச்சுங்க. சரியா? So always resolution depends on the refractive index of the specimen, individual specimen. ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஒரு ஸ்பெசிமென் வந்து நம்ம எப்பவுமே வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ஏர் வித்தியாசமா இருக்கும், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ஆயில் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து வித்தியாசமா இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னு நான் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இது வந்து ஒரு கண்டெய்னர், இது ஃபுல்லாக நம்ம வாட்டர் வந்து போட்டுட்டோம். அப்புறம் வந்து நம்ம நீளமாக வந்து நம்ம சின்ன வயசுல விளையாடுவோம், கொம்பு வந்து இதில் விட்டு விளையாடுவோம், ஞாபகம் இருக்குங்களா? இது வந்து ஒரு நேரம் ஸ்டிக் விடுவோங்க. இப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மேலே விடும்போது அந்த ஸ்டிக் வந்து ஒரு மாதிரி தெரியும். அது தண்ணிக்குள்ள போகும்போது என்னன்னு பார்த்தோம்னா அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆக்சுவலாக வந்து கொம்போட சைஸோ அதோட இதுவே மாறல. ஓகேங்களா? பட்டு இந்த மேலே இருக்கக்கூடிய ஏர்ல இருக்கக்கூடிய வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி தெரியும். தண்ணியில் போன பிறகு நம்மளுடைய அந்த கொம்போட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து இந்த மாதிரி தெரியும். ஓகே, அப்போ அந்த கொம்பு வந்து உடஞ்ச மாதிரி நம்மளுக்கு தெரியும் இமேஜ். ஸோ அதான் வந்து பார்த்தோம்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் சொல்லுவோம். ஸோ ரெசல்யூஷன் இஸ் ஆல்வேஸ் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் வேவ் லென்த். ஓகேங்களா? வேவ் லென்த் என்னன்னு பார்த்தோம்னா அந்த லைட் வேவ் லென்த் வந்து ஷார்ட் ஆக நம்மளுடைய இமேஜோட ரெசல்யூஷன் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ தி ரெசல்யூஷன் பவர் இன்க்ரீசஸ் when the wavelength of the refractive other radiation வந்து decreases. சரிங்களா? ஸோ அந்த லைட்டோட வேவ்லென்த் வந்து குறைய நம்மளுடைய ரெசல்யூஷன் இன்க்ரீஸ் ஆகும். வேவ்லென்த்தோட டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக நம்மளோட ரெசல்யூஷன் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ இதான் வந்து பேசிக்கு. ஸோ திஸ் வாஸ் கிவன் பை எட்ஸ் ஃபார்முலா விச் இஸ் இது என்னன்னு பார்த்தோம்னா இதுக்கு ஒவ்வொன்றுக்குமே ஒரு டிஃப்ரெண்டான ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஏருக்கு வந்து 1, ஆயிலுக்கு வந்து 1.5. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க. ஸோ அண்டு அந்த இது இந்த தீட்டா எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆஃப் ஆஃப் தி ஆங்கிள் ஆஃப் தி கோன் ஆஃப் தி லைட். சரிங்களா? ஆஃப் தி ஆங்கிள் ஆஃப் தி கோன் ஆஃப் தி லைட் என்டரிங் தி அப்ஜெக்டிவ் லென்ஸ். இப்பதான் சொன்னேன் பார்த்தீங்களா? எல்லா லைட்டுமே வந்து இந்த அப்ஜெக்டிவ் லென்ஸுக்குள்ள போகும்னு சொல்லிட்டு நம்மளால சொல்ல முடியாது. சரிங்களா? ஸோ திஸ் ஆல்சோ டிட்டர்மைன்ஸ் தி ரிசால்விங் பவர் ஆஃப் தி மைக்ரோஸ்கோப். ஸோ இது எல்லா பாயிண்ட்ஸுமே நம்மளுக்கு முக்கியம். ஓகேங்களா? ஸோ இந்த டீட்டெயிலில் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் போதும். ஏன்னா நம்மளுக்கு வந்து இது இன்னும் டீப்பாக ஏன்னா வந்து நம்ம ஃபிசிக்ஸ் லெவலில் போயிடும். சரிங்களா? ஸோ பேசிக்காக மைக்ரோஸ்கோப்பினா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, இது மட்டும் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? அந்த லாம்டா ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வேவ் லென்த், இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அந்த டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரெசல்யூஷன் இஸ் ஈக்குவல் டு வேவ் லென்த் அந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் தி ஸ்பெசிபிக் ஸ்பெசிமென் அண்ட் கோன் ஆஃப் லைட். அதான் என்னன்னு பார்த்தா கோன் என்ன நம்ம தீட்டா எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆங்கிள் கால்குலேட் பண்றதுக்காக இந்த தீட்டா வந்து யூஸ் பண்ணுவோம். ஞாபகம் வச்சுங்க. சைன் தீட்டா காஸ் தீட்டா நம்ம படிப்போம் மேக்ஸ்ல. அது எல்லாமே வந்து என்னன்னு பார்த்தோம்னா திஸ் இஸ் யூஸ்டு டு கால்குலேட் தி ஆங்கிள் ஆஃப் லைட். ஓகேங்களா? ஸோ இது பிட் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் நம்மளுக்கு உலகத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஓகே, ஸோ இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அன்எய்டட் ஹியூமன் ஐ. அன்எய்டட் நம்ம கண்ணில் எதுவுமே போட்டுக்காம நேக்கட் ஹியூமன் ஐல வந்து என்ன லைட் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தா விசிபிள் லைட். என்ன வச்சுங்க, இது எல்லாமே வந்து சாதாரண காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோபி, பிரைட் ஃபீல்ட் மைக்ரோஸ்கோபி, ஃப்ளோரசன்ட் மைக்ரோஸ்கோபி அண்ட் கான்ஃபோக்கல் மைக்ரோஸ்கோபி. ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் மூணுல என்ன யூஸ் பண்றோம்னு பார்த்தா விசிபிள் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் லைட். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் எந்த ஸ்பெக்ட்ரம் 400 to 700 ஞாபகம் வச்சுங்க. அண்ட் ரெசல்யூஷன் லிமிட் ஃபார் ஆல் ஆஃப் தீஸ் மைக்ரோஸ்கோபி என்னன்னு பார்த்தோம்னா பாயிண்ட் இல்ல 200 நானோமீட்டர். உங்களுக்கு ஆப்ஷன் இது கொடுக்கலாம், 200 nanometer for all these three: fluorescent, bright field microscopy and unaided human eye. இது வந்து நார்மல், இது வந்து நார்மலா நம்ம பார்க்கறது. இது வந்து பிரைட் ஃபீல்ட்னு சொல்லுவோம், இல்ல காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோபின்னு சொல்லுவோம். இது ஃப்ளோரசன்ட் மைக்ரோஸ்கோபியில இது நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். சரிங்களா? ஓகே, ஸோ இந்த டீடைல்ஸ் என்ன மட்டும் உங்களுக்கு போதும். ஓகேங்களா? அண்ட் வி யூஸ் தி விசிபிள் லைட் பிட்வீன் த ஸ்பெக்ட்ரம் பிட்வீன் 400 to 700 நானோமீட்டர். ஓகேங்களா? ஓகே, ஸோ நம்ம இன்னும் வந்து டீப்பராக போகலாம்.
கான்ஃபோக்கல் மைக்ரோஸ்கோபி வந்து யூசஸ் தி விசிபிள் லேசர் லைட். மற்ற மூணு என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா விசிபிள் லைட், இது வந்து விசிபிள் லேசர் லைட். ஓகேங்களா, அதோட ரெசல்யூஷன் லிமிட்டுமே வந்து 200 நானோமீட்டர். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுங்க. அண்ட் லெட்ஸ் கோ டவுன். டிரான்ஸ்மிஷன் அண்ட் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பியில் நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பியில் வந்து வி யூஸ் எலக்ட்ரான் பீம்ஸ். ஓகேங்களா, அங்கே வந்து நம்ம விசிபிள் லைட்டை யூஸ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் மூணுல. ஆனால் இந்த டெம் டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பு அண்ட் ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் என்ன என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரான் பீம்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, அந்த இமேஜ்லேருந்து அந்த ஸ்பெசிமென்லேருந்து வெளியே வரக்கூடிய எலக்ட்ரான் பீம்ஸ் வந்து வி யூஸ் டு கிரியேட் அன் இமேஜ், அது ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, ஸோ த மோஸ்ட் ஹையஸ்ட் ரெசல்யூஷன் வந்து பொசஸ்ட் பை டெம்னு சொல்லுவோம், டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோபி, விச் இஸ் பிட்வீன் 0.1 to 1. ஓகேங்களா, நானோமீட்டர் ஞாபகம் வச்சுங்க, என்னன்னு சொல்லுவோம். ஸோ த மோஸ்ட் ஹையஸ்ட் ரெசல்யூஷன் வந்து விச் இஸ் கிவன் பை தி டெம் ஞாபகம் வச்சுங்க. ஸ்கேனிங் வந்து என்னன்னு பார்த்தோம்னா 0.1 to 20 நானோமீட்டர் சர்ஃபேஸ் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இதெல்லாம் பார்க்க முடியும். ஓகேங்களா, ஸோ செல்லோட சர்ஃபேஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து இதில் பார்க்க முடியும்னு பார்த்தோம்னா ஸ்கேனிங். அண்ட் செல்லோட இன்டர்னல் ஆர்கனைசேஷன் பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் லைசோசோம்ஸ், மைட்டோகாண்ட்ரியா, அதுக்கப்புறம் நியூக்ளியஸ் இது எல்லாமே வந்து டேபிள் தான் பார்க்க முடியும். ஓகேங்களா, ஸோ இது இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் போதும். ஓகேங்களா, ஓகே. ஸோ இதில் கீ பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் இந்த டெம் அண்ட் செம்மில் வந்து வி ஒன்லி யூஸ் தி எலக்ட்ரான் பீம்ஸ் வி வில் நாட் யூஸ் தி விசிபிள் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் லைட்டு. ஓகேங்களா, இந்த எலக்ட்ரான் பீம்ஸ் வந்து என்ன, எலக்ட்ரான் வந்து டிராஸ்டிக்லி ரெடியூசஸ் தி வேவ் லென்த். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேவ் லென்த் வந்து குறைய ரெசல்யூஷன் நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, ஸோ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து அதுதான். ஓகேங்களா, ஸோ லெட்ஸ் கோ டவுன். இதில் முக்கியமாக அப்படின்னு பார்த்தோன்னா ஃபேஸ் கான்ட்ராஸ்ட் மைக்ரோஸ்கோபி. ஃபேஸ் கான்ட்ராஸ்ட் மைக்ரோஸ்கோப்பில் வந்து வி யூஸ் தி ஸ்பேஸ். நம்ம வந்து கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க, எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா லைட் செல்லு. ஓகேங்களா, அன்ஸ்டெயின்டு லைட் செல். ஓகேங்களா, உயிருள்ள செல்லு ஸ்டெயின் பண்ணாமல் பார்க்கணும்னா நம்ம ஒன்லி யூஸ் தி ஃபேஸ் கான்ட்ராஸ்ட் மைக்ரோஸ்கோபி. இது மட்டுமே ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மைட்டாசிஸ் அண்ட் மியாசிஸ், அந்த செல் ஆர்கனல் மூவ்மெண்ட், இதெல்லாம் வந்து விச் கேன் பி சீன் த்ரூ ஃபேஸ் கான்ட்ராஸ்ட் மைக்ரோஸ்கோபி. சரிங்களா, ஒரு உயிருள்ள செல்லை வந்து நம்ம பார்க்கணும்னா ஸ்டெயின் பண்ணாமல் வி ஒன்லி யூஸ் ஃபேஸ் கான்ட்ராஸ்ட் மைக்ரோஸ்கோபி. அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, அந்த டிஐசின்னு சொல்லுவோம், டிஃபரன்ஷியல் இன்டர்ஃபரன்ஸ் கான்ட்ராஸ்ட். இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் வந்து 3D ஆங்கிள் கொடுக்கும். சூடோ 3D ஆங்கிள், கம்ப்ளீட் 3D ஆங்கிள் கிடையாது, ஒன்லி ஃபால்ஸ் 3D ஆங்கிள் வந்து கொடுக்கும். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுங்க. ஸோ இங்க வந்து டிஐசின்னு சொல்லுவோம், வி ஒன்லி யூஸ் தி போலரைஸ்டு லைட் மட்டும் தான் நம்ம இங்க யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஓகே. அண்ட் டார்க் ஃபீல்டு மைக்ரோஸ்கோபி வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நார்மல் மைக்ரோஸ்கோபி தான். ஓகேங்களா, இலுமினேட் வி யூஸ் தி லைட் டு இலுமினேட் தி ஸ்பெசிமென். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த இதை பொறுத்த வரைக்கும் இந்த பேசிக் கான்செப்ட் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் போதும். அட்லீஸ்ட் வந்து உங்களால் ஒரு 2 இல்லை 1 மார்க் தான் இந்த இந்த செக்ஷன்லேருந்து வரும். ஆல்மோஸ்ட் வந்து வி எக்ஸ்பெக்ட் 4 to 5 கொஷின்ஸ் ஃப்ரம் திஸ் யூனிட். அதுக்கு மேலே நம்மளுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக மைக்ரோஸ்கோப்லேருந்து ஒரு கொஷின் நம்மளுக்கு இருக்குது, ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, ஸோ நார்மலாக வெரி ஸ்மால் ஆப்ஜெக்ட்ஸ் லைக் பாக்டீரியா, ஃபிளாஜெல்லா அண்ட் டயட்டம்ஸ் எல்லாம் வந்து கேன் பி சீன் த்ரூ டார்க் ஃபீல்டு மைக்ரோஸ்கோபி ஞாபகம் வச்சுங்க. அண்டு ஃப்ளூரசன்ஸ். சரிங்களா, இது இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா நான் டாக்ஸிக் மெட்டீரியல் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம், டைஸ் யூஸ் பண்ணுவோம். என்னது, to color the cells வந்து we use dyes, we should be non toxic. நான் பாத்தீங்களா, to label the structure. சரிங்களா, ஸோ டைஸ் யூஸ் பண்ணி உள்ள இருக்கிற இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் லேபிள் பண்ணி அதை நம்ம பார்க்கறதுன்னு பார்த்தோம்னா ஃப்ளூரசன்ட். சரிங்களா, ஃப்ளூரசன்ட் வந்து வி யூஸ் டைஸ் அண்ட் ஃபேஸ் கான்ட்ராஸ்ட்ல லைஃப் செல் இமேஜிங் தான், பட் வித்தவுட் யூசிங் எனி டைஸ். ஞாபகம் வச்சுங்க. கலர் இல்லாமல் அன்ஸ்டெயின்டு லைஃப் செல்ஸ் வந்து கேன் பி சீன் த்ரூ ஃபேஸ் கான்ட்ராஸ்ட், அண்ட் ஸ்டெயின்டு திங்ஸ் எல்லாம் வந்து கேன் பி சீன் த்ரூ ஃப்ளூரசன்ட் லைஃப் செல் இமேஜிங். ரெண்டுமே லைஃப் செல் தான். இது வந்து ஸ்டெயின்டு ஆப்ஜெக்ட், இது வந்து அன்ஸ்டெயின்டு ஆப்ஜெக்ட். இது ஞாபகம் வச்சுங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் கோ டவுன்.
எஸ். அண்ட் இதுல என்ன பார்த்தோம்னா முக்கியமான என்னன்னு பார்த்தோம்னா ஸ்கேனிங் அண்ட் டிரான்ஸ்மிஷன் வந்து எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோபி ஞாபகம் வச்சுங்க. ஸோ அது முக்கியமாக அது நான் இது கொடுத்துருக்கேன். அதுலேயே வந்து யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி திங். ஓகேங்களா? ஸோ இதில் டெம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். இது ரெண்டுமே என்ன பண்ணுது? யூசஸ் தி எலக்ட்ரான் பீம் டு ப்ரொடியூஸ் அன் இமேஜ், டு ப்ரொடியூஸ் தி இமேஜ் ஞாபகம் வச்சுங்க. அண்ட் டெம் வந்து ப்ரொடியூசஸ் தி 2D ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? 2D structure, but internal structure வந்து can be seen. Internal structure வந்து can be seen through TEM. And SEM ன்னு பார்த்தோம்னா it produce ஸோ செம்ம பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 3D லைக் இமேஜஸ் வந்து கேன் பி சீன். பட் ஒன்லி சர்ஃபேஸ் டோபோகிராஃபி அப்படின்னு பார்த்தோன்னா இந்த செல் வால், அதுக்கப்புறம் பிளாஸ்மா மெம்பரைன், இதெல்லாம் வந்து இந்த டோபோகிராஃபின்னா அந்த இந்த லேயர்ஸ் வந்து கேன் பி சீன் யூசிங் செம் ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ இது என்னன்னு பார்த்தோம்னா அந்த ஹோல் ஆர் ஃப்ராக்சர்டு கோட்டட் வித் மெட்டல் இதில் யூஸ் பண்ணுவோம் ஸ்பெசிமென் ப்ரிப்பரேஷனில். பட் வந்து வி யூஸ் அல்ட்ரா தின் செக்ஷன்ஸ். அந்த தின் செக்ஷன் வந்து ஷுட் பி பிட்வீன் 50 to 100 நானோமீட்டர் ஞாபகம் வச்சுங்க. ஸோ இந்த இது மட்டும் போதும். ஆனால் இதில் வந்து அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 1C வந்து இதில் மேக்னிஃபிகேஷன் இருக்கும். இதில் வந்து ஒன்லி வந்து 5 lakhs டைம்ஸ் வந்து மேக்னிஃபை பண்ணணும் ஞாபகம் வச்சுங்க. ஸோ மேக்னிஃபிகேஷன் வந்து டெம்மில் தான் அதிகம். பட் இட் கிவ்ஸ் தி 2D இமேஜஸ். இதில் வந்து மேக்னிஃபிகேஷன் வந்து கம்மி, பட் இட் கிவ்ஸ் தி 3D இமேஜ். ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்ட் மட்டும் உங்களுக்கு ஞாபகம் வச்சுங்க, மறக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ ரொம்ப பேசிக்காக தான் நம்மளுக்கு கேட்க போகிறாங்க. ரொம்ப ஃபிசிக்ஸ் ஓரியன்டாக நம்மளுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகேங்களா? அண்டு இந்த டிஃப்ரெண்ட் ஃபிக்சேஷன் அண்ட் ஸ்டைனிங் டெக்னிக்ஸ் ஃபார் இஎம் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்புக்கு இதுக்கு தனியாக நம்ம யூனிட்ல கொடுத்துருக்காங்க. இது என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா வி யூஸ் குளுட்டரால்டிகைட். சரிங்களா? குளுட்டரால்டிகைடு டு கிராஸ் லிங்க் தி புரோட்டீன் வந்து கிராஸ் லிங்க் பண்ணி அதை ஸ்டெபிலைஸ் பண்ண பிறகு தான் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இமேஜஸை பார்க்க முடியும். ஞாபகம் வச்சுங்க. ஸோ பிரைமரி ஃபிக்சேஷன் பொறுத்த வரைக்கும் வி ஒன்லி யூஸ் குளுட்டரால்டிகைடு. அதோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா தட் கிராஸ் லிங்க்ஸ் தி புரோட்டீன் ஸ்டெபிலைசிங் தி அந்த ஸ்பெசிமென் ஸ்ட்ரக்சர். ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி ஃபிக்சேஷனு. அப்புறம் இந்த செகண்டரி பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார்மால்டிகைடும் யூஸ் பண்ணுவோம். அது என்னன்னு பார்த்தோம்னா தட் பெனிட்ரேட்ஸ் ஃபாஸ்டர் தேன் தி குளுட்டரால்டிகைட். ஞாபகம் வச்சுங்களேன். ஓகேங்களா? அண்ட் கிராஸ் லிங்க்ஸ் லெஸ் எஃபெக்டிவ்லி. ஸோ மோர் எஃபெக்டிவ் ஃபிக்ஸிங் வந்து கேன் பி டன் த்ரூ குளுட்டரால்டிகைடு. அண்ட் பட் ஃபார்மால்டிகைடு வந்து பார்த்தோம்னா ஒர்க் பண்ணும் ஃபாஸ்டரா, பட் வந்து லெஸ் எஃபெக்டிவ் இன்னும் ஸ்பெசிஃபிக் ஃபிக்சேஷன். ஞாபகம் வச்சுங்க. ஸோ அதனால என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா வி யூஸ் காம்பினேஷன் ஆஃப் குளுட்டரால்டிகைடு அண்ட் ஃபார்மால்டிகைடு ரெண்டுமே என்ன சொல்ல மிக்ஸ் பண்ணி தான் நம்ம ஃபிக்சேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். இது வந்து பிரைமரி ஃபிக்சேஷன் தான். அண்ட் செகண்டரி ஃபிக்சேஷன் பொறுத்த வரைக்கும் ஆஸ்மியம் டெட்ராக்சைடு யூஸ் பண்ணுவோம். இந்த கெமிக்கல்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஆஸ்மியம் டெட்ராக்சைடு பார்த்தோம்னா இட்ஸ் அன் ஹெவி மெட்டல் தட் ஆக்ட்ஸ் ஆஸ் எ ஸ்டெயின் அண்ட் ஃபிக்சேட்டிவ். ஓகேங்களா? ஃபிக்சேட்டிவ். அண்ட் இது அப்படின்னு பார்த்தோம்னா பிரைமரி ஃபிக்சஸ் லிப்பிட். ப்ரோட்டீன் ஃபிக்சேஷன் எல்லாம் எது பார்த்தோம்னா பிரைமரி ஃபார் ப்ரோட்டீன் அண்ட் செகண்டரி ஃபார் லிப்பிட். ஓகேங்களா? இது மோர்லெஸ் இதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மெம்பரைன் ஸ்ட்ரக்சர்லாம் நம்ம பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ நம்ம ஆல்வேஸ் வந்து வி யூஸ் தி ஆஸ்மியம் டெட்ராக்சைடு இல்லைன்னா OSO4ன்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் இதுவும் இருக்கும். ஸோ யூ மஸ்ட் பி ரெடி டு ஆன்சர். ஓகேங்களா? ஓகே. அந்த ஸ்டெய்னிங் பார்த்த வரைக்கும் அந்த கான்ட்ராஸ்டிங்கை வந்து கான்ட்ராஸ்ட் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஸ்டெய்னிங் யூஸ் பண்ணுவோம். அண்ட் லீட் சிட்ரேட் இது யூஸ் பண்ணுவோம். ஞாபகம் வச்சுங்க. ஸோ லீடு வந்து சிட்ரேட் வந்து இட் ஸ்டெயின்ஸ் தி நியூக்ளிக் ஆசிட் லைக் குரோமாட்டின், DNA, RNA இதெல்லாம் வந்து which can be stained through lead citrate and urinal acetate. இது முக்கியமான ஒன்று ஸ்டெயின் பண்ணுறதுக்கு. எதுக்குன்னு பார்த்தோம்னா புரோட்டீன், நியூக்ளிக் ஆசிட், மெம்பரேன். சரிங்களா? ஆஃபன் யூஸ் அஸ் அன் என் பிளாக்னு சொல்லுவாங்க. என் பிளாக் ஸ்டெயினிங் வந்து டியூரிங் டீஹைட்ரேஷன். ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ டீஹைட்ரேஷன் தடுக்கிறதுக்காகவும் நம்ம இது வந்து யூஸ் பண்ணுவோம் யூரினல் அசிட்டேட். ஸோ நம்ம வந்து ஒரு செல்லு நம்ம பார்க்க போறோம்னா அதுலேருந்து என்ன சொல்றது
தண்ணி எல்லாம் வெளியே போயிட்டே இருக்கும். ஸோ அது மாறாம அது வந்து வெளியே போகாம தடுக்கணும்னா வி யூஸ் யூரனைல் அசிட்டேட். நம்ம கொஸ்டின் இந்த மாதிரி கூட கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அண்ட் வில் கெட் டு தி நெக்ஸ்ட் பாயிண்ட். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுல என்னன்னு பார்த்தோம்னா ஃபிக்சேஷன் பார்க்கும்போது இது என்னன்னா, இது வந்து டிஃப்ரெண்ட் மெத்தடு டு ஃபிக்ஸ் தி ஸ்பெசிமென் ஃபார் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோபி. சரிங்களா? இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஃப்ராக்சர் அண்ட் ஃப்ரீஸ் ஹெச்னு சொல்லுவோம். ஃப்ரீஸ் ஃப்ராக்சர் அண்ட் ஃப்ரீஸ் ஹெச்னு சொல்லுவோம். இது ரெண்டு மெத்தடுமே நம்ம யூஸ் பண்ணுவோம். இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டு அவாய்ட், இது வந்து நேச்சுரல் ஃபிக்சேஷன். நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிஃபிஷியல், நம்ம வந்து கெமிக்கல் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். அந்த கெமிக்கல் யூஸ் பண்ணோம்னா வந்து விச் இஸ் டேஞ்சரஸ் ஃபார் தி செல்ஸ். ஓகேங்களா? அதனால நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா கிரையோ ப்ரிசர்வேஷன்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அதுல என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா ரேபிட் ஃப்ரீசிங். அந்த செல் வந்து ரேபிடா வந்து கூல் பண்ணுவோம். அதான் ரேபிட் ஃப்ரீசிங் யூசிங் தி லிக்விட் நைட்ரஜன். இதுவும் முக்கியமான பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ ஃப்ரீஸ் ஃப்ராக்சர்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா we only use liquid nitrogen, which is அதோட டெம்பரேச்சர் என்னன்னு பார்த்தா -196 ° இருக்கும். ஸோ உடனடியாக அந்த அந்த ஸ்பெசிமனை வந்து அந்த -196 வந்து நம்ம பண்ணோம்னா, அந்த ஃப்ரீஸ் பண்ணோம்னா அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ஃப்ரீஸ் ஆகிடும். சரிங்களா? ஃப்ரீஸ் ஆகிடும். அது பார்த்தா ரேபிட் ஃப்ரீசிங் யூசிங் தி லிக்விட் நைட்ரஜன், ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ and we also use even cold ethane slush, ஞாபகம் வச்சுங்க. ஒன்லி லிக்விட் நைட்ரஜன் யூஸ் பண்ணுவோம், இல்லை வந்து கோல்டர் ஈத்தேன் ஸ்லஷ் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திஸ் ஆக்சுவலி ப்ரிவென்ட்ஸ் ஃபார்மேஷன் ஆஃப் டெஸ்ட்ரக்டிவ் ஐஸ் கிறிஸ்டல்ஸ். ஓகேங்களா? டிஸ்ட்ரக்டிவ் ஐஸ் கிறிஸ்டல்ஸ், ஞாபகம் வச்சுங்க. ப்ரிசர்விங் தி ஸ்ட்ரக்சர் இன் எ நியர் நேட்டிவ் ஸ்டேட். அதோட ஒரிஜினல் ஸ்டேட்லேயே வந்து வச்சுப்போம். ஓகேங்களா? அதோட வார்த்தை என்னன்னு பார்த்தோம்னா நேட்டிவ் ஸ்டேட்லேயே வந்து அந்த செல் ஃபிக்ஸ் பண்ணுறது. அந்த வார்த்தை அதோட இங்கிலீஷ் டேர்ம் என்னன்னு பார்த்தா விட்ரிஃபிகேஷன் சொல்லுவோம். என்ன பண்ணுறது? விட்ரிஃபிகேஷன், ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? அது வந்து ரேபிட் ஃப்ரீசிங். ஃப்ரீஸ் பண்ணிட்ட பிறகு நம்ம உடனே என்ன பண்ணுவோம், அந்த ஐஸ் கிறிஸ்டல்ஸை வந்து எக்ஸஸா இருக்கிற ஐஸ் கிறிஸ்டல்ஸை வந்து ஃப்ராக்சர் பண்ணுவோம், உடைப்போம். ஓகேங்களா? இதுதான் வந்து செகண்ட். ஓகேங்களா? ஸோ இது என்னன்னு பார்த்தோம்னா இந்த ஃப்ரோசன் ஸ்பெசிமன் இஸ் பிளேஸ்ட் இன் அ வேக்யூம் அண்ட் ஸ்டக் வித் நைஃப் வச்சு நம்ம அது லைட்டாக வந்து டேப் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ணுன்னா இட் ஃப்ராக்சர்ஸ் தி ஃப்ராக்சர்ஸ் along the lines of வீக்கன்ஸ், அதாவது ரொம்ப வீக்கெண்டா ஃப்ராக்சர் ஆன, அதாவது அந்த ஃப்ரீஸ் ஆன மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து விச் கேன் பி ரிமூவ்டு. ஓகேங்களா? இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இது எதுக்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம்னா விச் ஆர் ஆஃபன் தி ஹைட்ரோபோபிக் இன்டீரியர் ஆஃப் பைலிபிட் லேயர். ஹைட்ரோபோபிக் இன்டீரியர் ஆஃப் தி லிபிட் லேயர், நான் வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே என்னன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தா யூஸ் ஆஃப் கெமிக்கல் ஃபார் டு ஃபிக்ஸ் தி ஸ்பெசிமென் ஃபார் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோபி. இதில் என்னன்னு பார்த்தா நேச்சுரல் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதோட நேட்டிவ், அதாவது என்னன்னு பார்த்தோம்னா நேட்டிவ் தன்மையை வந்து இழக்கக்கூடாது. அதாவது நேச்சுரல் தன்மையை வந்து இழக்காம நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃப்ரீஸ் ஃப்ராக்சரு அண்ட் ஃப்ரீஸ் ரேபிட் ஃப்ரீசிங் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட். யூ மஸ்ட் பி ரிமெம்பர். ஓகேங்களா? அண்ட் ஃப்ரீஸ் எச்சிங் என்ன அப்படின்னு பார்த்தா ஆஃப்டர் அந்த ஐஸ் கட்டியெல்லாம் உடச்ச பிறகு நம்ம என்ன பண்ணுவோம், டெம்பரேச்சர் வந்து வி ரைஸ் லைட்லி டு அலோவ் தி சர்ஃபேஸ் ஐஸ் டு சப்ளிமேஷன் என்னன்னு பார்த்தோம்னா அந்த அடிஷனலாக இருக்கிற தேவையில்ல இருக்கிற அந்த ஐஸ் வந்து என்ன பண்ணணும்னா அது உருகிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ஃப்ரீஸ் எச்சிங் மெத்தடை யூஸ் பண்ணுவோம். அதுக்கு இன்னொரு என்ன பேர் என்பது சப்ளிமேஷன். இந்த டேர்மும் நம்மளுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, சப்ளிமேஷன் இல்லைன்னா ஃப்ரீஸ் எச்சிங். ஓகேங்களா? இது ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டேர்ம்ஸ். ஓகேங்களா? இது நமக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் சொல்லும்போது சப்ளிமேஷன் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த சிக்னிஃபிகன்ஸ் பார்க்கும்போது இந்த ஃப்ளூயிட் மொசைக் மாடல் ஆஃப் அ செல் மெம்பரைன் வந்து ஷோயிங் ப்ரோட்டீன்ஸ் எம்பெடட் இன் லிபிட் பைலேயர். ஓகேங்களா? இந்த நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் சாங்கர் ஃப்ளூயிட் மொசைக் மாடல் எல்லாமே யாருன்னு பார்த்தோம்னா சாங்கர் தான் சொல்லியிருப்பாரு. ஸோ இதோட லேயர் வந்து எப்படிலாம் வந்து டோபோகிராஃபி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால ஃபைண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? அண்ட் அடிஷனலாக நம்ம பார்த்தோம்னா அதுக்கு எப்படி வந்து இமேஜ் ப்ராசஸிங் எல்லாம் நடக்குது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம இந்த லெசன்ல நம்ம பார்க்கறது என்னன்னு பார்த்தோம்னா கான்ஃபோகல் மைக்ரோஸ்கோப்பில் என்னன்னு பார்த்தோம்னா ஸ்டாக் அப் 2D ஆப்டிகல் செக்ஷன்ஸ் வந்து நம்ம பண்ண முடியும்.
ஓகேங்களா, இஸ் கம்பைன்ட் வித் a software to create a 3D volume rendering the image. ஓகேங்களா, 3D இமேஜ் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும் ஃபார் 3D கன்ஸ்ட்ரக்ஷன் டோமோகிராஃபின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இமேஜ் ப்ராசஸிங் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபேஸ் கான்ட்ராஸ்ட்ல, ஃப்ளோரசன்ட் மைக்ரோஸ்கோப்பில், அந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் 3D கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. ஞாபகம் வச்சுங்க, இது வந்து இந்த நார்மல் இருக்குது. ஓகேங்களா, கான்ஃபோகல் மைக்ரோஸ்கோப்பியோட இமேஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி பண்ணுவாங்க. அந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பியோட இமேஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, ஓகே. ஸோ அடிஷனலாக நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிரைட் ஃபீல்ட் மைக்ரோஸ்கோபி, அது ஒவ்வொரு மைக்ரோஸ்கோப்பியோட ஒர்க்கிங் கிரைட்டீரியா அண்ட் அதோட அப்ளிகேஷன்ஸ் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா, ஸோ இது பொறுத்த வரைக்கும் பிரைட் ஃபீல்ட் பார்த்தோம்னா நார்மலாக வந்து பிரைட் ஃபீல்ட் மைக்ரோஸ்கோபி யூஸ் பண்ணுவோம். அது என்ன பார்த்தோம்னா காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். ஓகே, நம்ம யூஸ்வலாக நம்ம யூஸ் பண்ற லேப்ல யூஸ் பண்ணக்கூடிய மைக்ரோஸ்கோப்பி தான். ஸோ இட் இஸ் யூஸ் டு அப்சர்வ் தி ஸ்டெயின்டு செல்ஸ் அண்ட் டிஷ்யூஸ். ஞாபகம் வச்சுங்க, ஸ்டெயின்டு செல்ஸ் அண்ட் டிஷ்யூஸ். அண்ட் ஃபேஸ் கான்ட்ராஸ்ட் மைக்ரோஸ்கோப்பி வந்து யூஸ் டு விஷுவலைஸ் லைவ் செல்ஸ். நான் இப்பதான் முன்னாடி சொல்லியிருக்கேன், லைவ் செல்ஸ் விஷுவலைஸ் பண்ணலாம். அண்ட் சப்செல்லுலார் ஸ்ட்ரக்சர் வித்தவுட் ஸ்டெயினிங் ஞாபகம் வச்சுங்க. அண்ட் ஃப்ளூரசன்ட் மைக்ரோஸ்கோபி வந்து யூசஸ் டு ஸ்டெயின்ஸ். ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து அதர் மெட்டீரியல்ஸ், இந்த பேசிக் கான்செப்ட்ஸ் இந்த மைக்ரோஸ்கோபி. ஞாபகம் வச்சுங்க. அண்ட் கான்ஃபோக்கல் மைக்ரோஸ்கோபி வந்து அந்த அளவுக்கு முக்கியம் இல்லை, பட் ஆல்மோஸ்ட் வந்து இமேஜிங் திக் ஸ்பெசிமென். ஓகேங்களா, இது கான்ஃபோக்கல் மைக்ரோஸ்கோபி என்னன்னு பார்த்தோம்னா இட்ஸ் ஆக்சுவலி டேக்ஸ் எ பிக்சர் ஆஃப் திக் ஸ்பெசிமென்ஸ் அண்ட் சப்செல்லுலர் ஸ்ட்ரக்சர். ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, ஸோ இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா போதும். அண்ட் அடிஷனல் பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, முக்கியமான பாயிண்ட் நம்மளுடைய ரிசால்விங் பவர். ரிசால்விங் பவர்னு பார்த்தோம்னா உங்களுக்கு லைட் மைக்ரோஸ்கோப்பியில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இல்லை, 200 நானோமீட்டரு. அண்ட் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பியில் 0.1 0.1 ஃபார் டெம். அண்ட் செம்க்கு வந்து ஜஸ்ட் 1. ஓகேங்களா, ஜஸ்ட் 1 ஞாபகம் வச்சுங்க. ஓகே, லெட் மீ erase this one and go above. வேற எதுன்னு பார்த்தோம்னா மோஸ்ட் சேலஞ்சிங் பார்ட்ல கம்பேரிட்டிவ் அனாட்டமி. நம்ம ஆல்ரெடி முன்னாடி பார்த்த மாதிரி தான். இது வந்து டிஃப்ரெண்ட் இதில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இது ஒரு முறை நீங்கள் பார்த்துட்டு இந்த ரெசல்யூஷன்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு முறை மெமரைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, ஆல்மோஸ்ட் வந்து சேம் தான், எக்ஸப்ட் இந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் இது என்னென்னு சொல்லிட்டு செம்முக்கு என்ன டெம்முக்கு என்ன இது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுன்னா போதும். ஓகேங்களா, அப்புறம் வந்து என்னன்னு பார்த்தா ஸ்டெயின்டு செல்ஸ் இது இருக்கு. ஸ்டெயின்டு செல்ஸ் இது அண்ட் லைவ் செல்ஸ் எதுன்னு பார்த்தோம்னா அண்டர்ஸ்டாண்ட் ஃபேஸ் கான்ட்ராஸ்ட். ஞாபகம் வச்சுங்க. ஃப்ளூரசன்ட் மைக்ரோஸ்கோப் வந்து ப்ரோட்டீன் லோக்கலைசேஷன் அண்ட் லைவ் செல் இமேஜ் வந்து கேன் பி டன் த்ரூ யூசிங் ஃப்ளூரசன்ட் மைக்ரோஸ்கோபி. ஓகேங்களா, அண்ட் கான்ஃபோக்கல் மைக்ரோஸ்கோபின்னு பார்த்தோம்னா மச் இம்ப்ரூவ்ட் வெர்ஷன் தேன் தி ஃப்ளூரசன்ட். இதில் என்ன பண்ணோம்னா 3D இமேஜிங் அண்ட் திக் ஸ்பெசிமென்ஸ் எல்லாம் கேன் பி சீன் த்ரூ கான்ஃபோக்கல் மைக்ரோஸ்கோபி. ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, ஓகே. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் மட்டும்தான் ரொம்ப பேசிக்கான பாயிண்ட். அண்ட் இந்த அதர் பேசிக் பார்த்தோம்னா என்னன்னு பார்த்தா பேசிக் பிரின்சிபல் வந்து என்னன்னு பார்த்தோம்னா எலக்ட்ரான் வந்து இன்ட்ராக்ட் வித் சாம்பிள், அதாவது என்னன்னு பார்த்தா ஸ்பெசிமென் ப்ரொடியூசிங் தி செகண்டரி எலக்ட்ரான்ஸ். ஓகேங்களா, இது என்னன்னு பார்த்தோம்னா இது என்னன்னு பார்த்தா ஸ்பெசிமெனு. இங்க என்ன பார்த்தோம்னா இந்த எலக்ட்ரான் வந்து இங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இதுல இருந்து வெளிவரக்கூடிய எலக்ட்ரான்ஸை வச்சு தான் அந்த இமேஜை வந்து கேப்சர் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த இமேஜ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இது என்னன்னு பார்த்தோம்னா பிரின்சிபல்ஸ் ஃபார் செம். பிரின்சிபல்ஸ் ஃபார் செம் மோஸ்ட்லி வந்து பேக் ஸ்கேட்டர்ட் எலக்ட்ரான்ஸ் அண்ட் எக்ஸ்ரேஸ் வந்து வி யூஸ். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுங்க. ஓகே, ஸோ லெட் மீ erase this one. அந்த ரெசல்யூஷன் பொறுத்த வரைக்கும் 1 நானோமீட்டர். சரிங்களா, மோஸ்ட்லி வந்து செம்மை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்லி சர்ஃபேஸ் டோமோகிராஃபின்னு சொல்லுவோம். அந்த செல்லோட சர்ஃபேஸ் டீட்டெயில்ஸ் வந்து வில் பி ஏபிள் டு ஐடென்டிஃபை. ஓகேங்களா, கேப்சர் தி இமேஜ். ஓகேங்களா,
So for example, cell membrane, tissues and nanomaterials. Nanomaterials and mostly வந்து studying morphology of microorganisms and plants and materials. இதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இதுக்கு என்ன ஃபிக்சேஷன் இருக்குன்னு பார்த்தோம்னா கெமிக்கல் அண்ட் கிரையோ ஃபிக்சேஷனும் இருக்கு. ஃப்ரீஸ் ஃப்ராக்சர், ஃப்ரீஸ் எட்ச் மெத்தடு ஞாபகம் வச்சுங்க. அண்ட் டீஹைட்ரேஷன் வந்து கேன் பி ப்ரிவென்டட் யூசிங் எத்தனால் ஆர் அசிட்டோன். இதுவும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து முக்கியமான ஒரு கான்செப்ட். ஓகேங்களா? அந்த பிஃபோர் வந்து அந்த எலக்ட்ரான் பீம் வந்து பாஸ் பண்ணதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா கோட்டி சாம்பிள் வித் தி கோல்டு ஆர் கார்பன். ஓகேங்களா? இது நம்ம கோட்டிங் டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இதுக்கப்புறம் தான் நம்ம சாம்பிள் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுவும் சேம் தான். ஆல்மோஸ்ட் வந்து இதுதான். பட் என்னன்னு பார்த்தோம்னா .1 மோஸ்ட் த ஹைலி த ஒன்லி மைக்ரோஸ்கோப் விச் ஹாஸ் தி ஹையஸ்ட் ரெசல்யூஷன் பார்க்கும்போது டெம் தான், டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோபி தான். இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தா செல்லோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சரு யூஸ் பண்ணுவோம். பட் மோஸ்ட்லி வந்து ஃப்ரம் தி தின் ஸ்பெசிமென். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஒரு பேசிக் கான்செப்ட்ஸு. இது ஞாபகம் வச்சுங்க. இது வந்து என்ன பண்ணுவோம்னா இந்த டெம்க்கு ஸ்டெய்னிங் வித் ஹெவி மெட்டல்ஸ் லைக் யூரினல் அசிட்டேட் அண்ட் லீட் சிட்ரேட். ஓகேங்களா? இதை ஆல்ரெடி நம்ம பேசுன மாதிரி தான். ஸோ நம்ம டென்னுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம், டெம்முக்கு என்ன பார்த்தோம்னா யூரினல் அசிட்டேட், லீட் சிட்ரேட் தான் வச்சுக்கோங்க. ஸோ இந்த டீடைல்ஸ் மட்டும் படித்தா போதும். அண்ட் மோரலஸ் வந்து நம்ம அந்த டிஃப்ராக்ஷனு ரிஃப்ராக்ஷன் எல்லாம் போனோம்னா அது வந்து என்னன்னு பார்த்தோம்னா ஃபிசிக்ஸ் ஓரியன்டாக போயிடும். ஸோ ஃபிசிக்ஸில் நம்ம அதை பார்ப்போம். அந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸு அதை பொறுத்து தான் வந்து இமேஜோட ப்ராசஸிங்கே இருக்கு. ஓகேங்களா? அந்த லைட் மைக்ரோஸ்கோப்பில். பட் இங்கே அந்த ப்ராப்ளம் வந்து கம்மி. ஏன்னு பார்த்தோம்னா வி ஒன்லி யூஸ் தி எலக்ட்ரான் பீம்ஸ் எமிட்டட் ஃப்ரம் தி சாம்பிள்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை ஒரு முறை அப்படியே வந்து கோத்ரூ பண்ணிங்கன்னா ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? அண்டு த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். சர்ஃபேஸ் டீடைல்ஸ் ஃபார் செம் அண்ட் இன்டர்னல் டீடைல்ஸ் ஃபார் இது சாம்பிள் ப்ரிப்பரேஷன் பார்த்தோம்னா கோட்டிங் வித் கண்டக்டிவ் மெட்டீரியல். இதுக்கு செம்மு ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டுன்னு சொன்னால் கார்பன் சொன்னேன் நான் வச்சுக்கேன். இது வந்து தின் செக்ஷனிங் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? தின் செக்ஷனிங் இது ஒன்லி இந்த அப்ளிகேஷன் பார்த்த வரைக்கும் சர்ஃபேஸ் டோபோகிராஃபி யூஸ் பண்ணுவோம் இங்கே. அண்ட் மார்ஃபாலஜி ஸ்டடிக்கல் வந்து யூஸ் பண்ணுவோம் இங்கே. வந்து அல்ட்ரா ஸ்ட்ரக்சரல் டீடைல்ஸ் வந்து கேன் பி சீம் த்ரூ டெம். ஓகேங்களா? அண்ட் செம் வந்து ஆல்வேஸ் ப்ரொடியூசஸ் தி 3D இமேஜஸ் அண்ட் 2D இமேஜஸ் வந்து ப்ரொடியூஸ்டு பை தி டெம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ யூ மஸ்ட் பி ஏபிள் டு ரிமெம்பர் ஆல் ஆஃப் திஸ். ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் வித் ரிகார்ட் டு எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பி. ஓகேங்களா? ஓகே. ஸோ இதெல்லாம் நான் எதுக்காக படிப்போம் அப்படின்னு பார்த்தா இந்த சிஎஸ்ஐ நெட்டுக்காக இதை படிப்பேன். ஸோ அந்த லெவல் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதை கொஞ்சம் கோத்ரூ பண்ணாவே you will be able to answer most of the questions. அட்லீஸ்ட் வந்து மைக்ரோஸ்கோப்லேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு பிரகாசமான வாய்ப்பு இருக்கு. ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ். அண்ட் ஆல்மோஸ்ட் சொன்ன மாதிரி தான் நாங்கள் டெஸ்ட் பேட்சஸ் வந்து அவைலபிள் வித் அவர் இன்ஸ்டியூட். ஓகேங்களா? ஸோ டிஆர்பிஜி கோச்சிங் சென்டரில் டெஸ்ட் பேட்சஸ் தான் வந்து மோஸ்ட் ஃபேமஸ்ன்னு சொல்லுவோம். அதை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்து 3,000 to 3,500 கொஸ்டின்ஸ் வந்து we have and will be sent through online mode only. சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும். அதை நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் கால் பண்ணி வில் கெட் தி மோர் டீட்டெயில்ஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி உங்கள் டவுட்டை வந்து நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் சப்போர்ட். ஆல்மோஸ்ட் வந்து வி ஹவ் கான் பியாண்ட் 500 சப்ஸ்கிரைபர்ஸ். சரிங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி ஃபார் சப்ஸ்கிரைபிங். அண்ட் இனிமேல் பார்க்கக்கூடிய புது ஆஸ்பிரன்ஸுக்கும் வந்து என்னோட வேண்டுகோள் என்னன்னு பார்த்தோம்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா? அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது இருந்தாலும் இந்த சேனல் ஷேர் பண்ணுங்க. அண்ட் தே கேன் ஆல்சோ கெட் பெனிஃபிட்ஸ் ஃப்ரம் தீஸ் வீடியோஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் டுமாரோ வந்து நாளைக்கு நிறைய எம்சிக்யூஸ் வந்து இதில் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.